வணக்கம் அம்மான எழுத்தமிழர்களே. ஜெயமலந்து உங்கள் தரன். இந்தியன் காணொளி. என் வயதொட்டிய என்ற வயதையும் பார்க்க குறைவான இளைஞர் சமுதாயத்தை நோக்கித்தான் இந்த காணொளி. மிக முக்கியமான காணொளி. இதை பார்க்கும் பெற்றோர்களும் உங்களோட புள்ளிகளுக்கு அவர்கள் தெளிவுக்காண்டி இந்த காணொலியில் கட்டாயம் நீங்கள் தான் எங்களோட வரலாறு உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல. இந்த காணொளி ஊடாக அவர்களோட மனதோட நான் கதைக்க போகிறேன். இதை கட்டாயம் அவர்களை இந்த காணொலியை பார்க்க வையுங்கள். ஏனென்றால் எங்களோட இனம் விழிப்பா இனப்படுகொலைக்கு பிறகு விழிப்பாக இருக்க வேண்டிய இனம் எங்களை சுற்றி பல புல்லுருவிகள் தேசத்தில் செய்யலை செத்துமணி என்று சொன்னார் என்று பொய்க்கதைகளை கட்டுக்கதையில் சொல்கிற பல புல்லுருவிகள் எங்களை சுற்றி பயணிக்கும் போது விழிப்பாக இருக்க வேண்டியவர்கள் இளைஞராகி நாங்கள் தான் மிக விழிப்பாக இருக்க வேணும். எங்களை இனத்தை சுற்றியான வனப்பினலை நாங்கள் தான் மக்களுக்கு இதன் வேணும். என்னடையும் பல பேர் கேட்பார்கள், ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை, ஏன் இந்த இனம் எப்படி போனால் உனக்கு என்ன, நீ கடந்து போவேன்டா. ஆனால் நான் நர்ஸாக வேலை செய்கிறேன். 103 வயது பாட்டி இறக்கும் போதும் அவரை நாங்கள் ரேனிமேஷன் செய்யணும். அவரை காப்பாற்றி தான் நாங்கள் போராடுவோம். 95 வயது தாத்தா இறக்க இதென்றாலும் அவரை இறுதி நிமிடம் வரையும் அவருக்கான சிகிச்சையை கொடுத்து எவ்வளோ அமைதியாக அவர் சாக முடியுமோ இறக்க முடியுமோ அவ்வளத்துக்கு நோய் இல்லாமல் அவரை வழி அனுப்புகிற வேலையில் தான் நாங்கள் செய்கிறோம். அப்படி மனித உரிமை சார்ந்து மனித நேயம் உள்ள எங்களுக்கு எங்களோட கண் முன்னால் எங்களோட அடுத்த சமுதாயம் அழிகிறத எங்களோட முன்னோர்கள் கட்டி காத்த இந்த இது வரலாறுகளும் எங்களோட தன்மானமும் காட்டில் போகிறது எங்களால் எப்படி பார்த்து கொண்டு போக முடியுமானதை மனச்சாட்சி உள்ள நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லுங்கள். என்றால் 103 வயது தாத்தாவும் பாட்டியும் சாகக்கூடாதுன்னு போராடுற எங்களால் எங்களோட இனம் கண் முன்னால் அழியும் போது நாங்கள் போராட சொல்லி நாங்களும் போராட இல்லை. நாங்கள் இருக்கிறத காக்க நினைக்கிறோம். நாங்கள் டெஃபென்சிவாக எங்களோட அடுத்த சமுதாயம் நல்லா இருக்கணும்ன்றதை நினைக்கிறோம். சிதைஞ்சு போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். என்றபடியத்தான் நாங்கள் காணொலியில் போட்டுக்கொண்டு எங்களோட சுயநாபத்துக்காண்டி இல்லை, இனம் காக்கப்படணும், இனம் சரியாக பயணிக்கணும்ன்றதுக்காண்டித்தான் நாங்கள் காணொலி போட்டு கொண்டு இருக்கிறோம். இதால் எங்களுக்கு சல்லி காசும் கிடைக்க போகிறதும் இல்லை. எங்களோட நேரமும் வேறு விடயங்கள் தான் எங்களுக்கு இதாக இருந்தாலும் நாங்கள் நர்ஸாக பயணிக்கிற எங்களால் மெடிக்கல் இதில் பயணிக்கிற எங்களால் இப்படித்தான் பயணிக்க முடியும். மெட்டாக்கள் இதன்னும் போது உருவம் மனநிலை கொண்டு நாங்கள் எங்களோட இனம் அழியும் போது எப்படி எங்களால் பார்த்து கொண்டு இருக்க முடியுமென்ற விடயத்தை நீங்களே சொல்லுங்கள். 2009 முதல் எங்களோட தேச தலைவர் இருந்தார். அவர் எங்களோட இனத்தை வழி நடத்தினார். 2009 பிறகு எங்களோட இனத்தை வழி நடத்துவதற்கு இல்லாத இதில் அவரின் நிழலாக இருந்த கதிரண்ணவை 27 போராளிகள் ஐக்கிய நாடு சபையில் சாட்சியமாக நிற்கிறார்கள். உங்களுக்கு பல பேர் எங்களோட இளைஞர்கள் பல பேருக்கு கேள்வி இருக்கும். இங்கே பல பேர் போராளின்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். என்னடி எழுதினார்கள், இந்த இவர் குடிக்கிறார், அவர் இப்படி காசு அடிச்சிட்டார் என்று எழுதி கொண்டிருக்கிறீங்களோ. அவர்கள் செய்கிற தவறை இவர்கள் தவறு செய்கிறதுக்கு அவர்களோட தவறை நியாயப்படுத்துகிற விதமாக இவர்கள் இந்த பிள்ளைகள் மனதில் அது படிஞ்சிட்டுது. அதற்காகத்தான் ஐக்கிய நாடுகள் சபை 13/1/2026 ஆண்டு உங்களுக்கு 39 பக்கத்தில் ஒரு அறிக்கையை தந்திருக்குது. OHCHR ஐக்கிய நாடு சபை உயர் சபை உங்களுக்கு ஒரு அறிக்கையாக வெளியிட்டு இருக்கு. போய் வாசிச்சு பாருங்கள். We lost everything, even hope for justice and கதிரண்ணா, என்னோட 7 வருஷம் உரையாடி கொண்டிருக்கிற போராளி கதிரண்ணா சொன்ன வார்த்தையை ஐக்கிய நாடு சபையின் தலைப்பாக போட்டு எங்களோட அடுத்த சமுதாயத்துக்காண்டி ஒரு அறிக்கையை ஐக்கிய நாடு சபை தந்திருக்குது. இறுதிக்கிழமையில் நடந்த குற்றங்கள், போர்க்குற்றங்கள், அதில் இறுதிக்கிழமை நடந்த இதில் ஆதாரமாக எங்களோட இனத்துக்கு தந்திருக்கு. அதையும் பார்க்க மிக முக்கியமாக ஐக்கிய நாடு சபை என்ன செய்திருக்கின்றால், இந்த இனத்துக்கு அந்த அறிக்கையும் பார்க்க மிக முக்கியமாக நான் பார்க்குற அந்த அறிக்கையில் இந்த இனத்திற்கு 27 இறுதிக்கிழமை போராளிகளை, உண்மையான இறுதிக்கிழமை போராளிகளை இந்த இனத்துக்கு அடையாளப்படுத்தி இருக்குது. இதைத்தான் நான் அந்த அறிக்கையில் மிகவும் பெரிய விடயமாக பார்க்குறேன்.
27 இறுதிக்கிழமை போராளிகளை அங்கே கட்டள தளபதிகளா எங்களோட தேசரோட இறுதி வரை நின்ற போராளிகளை வந்து இந்த இனத்துக்கு அடையாளப்படுத்தி இருக்குது. இந்த இனத்துக்கு எங்களோட இறுதி நாள் மே 17 கூட வந்து தெரியாத ஒரு இனமாகத்தான் எங்களோட இனம் பயணித்து கொண்டிருக்குது. இந்த காணொலியில் வந்து நான் சொல்ல போகிற விடயம் வந்து எங்களோட அன்னை பூவதி அம்மா தன் உயிரை கொடுத்து தன் இந்தியா அட்டுடைய படைக்கு எதிராக வந்து எங்களோட தன்மானத்தை காக்க தன் உயிரை வந்து அர்ப்பணித்தார். உண்ணாவிரதம் இருந்து அந்த அம்மா வந்து தன்மானத்தை காக்க உயிரை அர்ப்பணித்தார். ஆனால் எங்களோட இளைஞர் சமுதாயம் நேற்று பார்க்குறேன் கொன்சர்ட்டுகள் அண்டு இங்கே வெளிநாட்டில் இருந்து ஈழம் வரையும் நேற்று முந்தின வந்து கொன்சர்ட் நடக்குது. நேற்று நேற்று விடிய காலம் ஃபுல்லாக அந்த கொன்சர்ட் நடந்துகிட்டு இருக்குது. எங்களோட அம்மாண்ட அந்த நினைவு நாள் வருது. எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? இந்த அதில் மற்றது அக்ஷயதிசி அண்டு நகை தண்டு நகை கொண்டாட்டம் மற்ற பக்கத்தால் இன்றைக்கு இதெல்லாம் வந்து ஒரு கொண்டாடுற நாட்களா? இதெல்லாம் எங்களோட இனத்தின் வலி சுமந்த நாட்கள். இதில் வந்து நீங்கள் கொண்டாட்டம் அண்டு எங்களோட இந்த இனம் ஓட வேண்டிய இனம் தடம் புரண்டு ரயில் இப்படி ஓடுறண்டா இப்படி தடம் புரண்டு இருக்கிற இந்த இனத்தை வந்து எப்படி நாங்கள் எதிரின்ற வலைக்குள்ளே விழுந்திருக்கிற இந்த இனத்தை வந்து எப்படி நாங்கள் மீட்க போகிறோம்? அதுக்கு வந்து அதுதான் வரலாறு மிக முக்கியம். எங்களோட வரலாறு மிக முக்கியம். எங்களோட முன்னோர்கள் கட்டிக்காத்த தன்மானம் எனக்கு மிக முக்கியம். அதே போலதான் உங்களுக்கும். நீங்கள் படித்து டாக்டர் ஆகலாம், மண்ணங்கட்டியாகவும் இருக்கலாம். ஆனால் யாரெல்லாம் தந்தை இனத்தின் தன்மானத்தை காப்பாற்றானோ அவன்தான் உண்மையான மண்ணின் மைந்தன். அவன்தான் உண்மையான இனத்தின் மகன். ஒருதன் தன் இனத்தின் தன்மானத்தை காப்பாற்றாமல் அதை காவு கொடுக்குறானோ அந்த மகன் வந்து தனக்கும் ஒரு சென்ட்டுக்கும் பிரயோசனம் இல்லை, தன் குடும்பத்துக்கும் ஒரு சதத்துக்கும் பிரயோசனம் இல்லாமல் தன் இனத்துக்கும் ஒரு சதத்துக்கும் பிரயோசனம் இல்லாதவனாத்தான் இறுதியில் அவன் சாவான். விளங்கிக் கொள்ளுங்கள். அவன் டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக என்னவாக இருக்கலாம். அவன் இறக்கும் போது தன் குடும்பத்தில் இருந்து தன் இனம் வரையும் ஒரு சதத்துக்கும் பிரயோசனம் இல்லாதவனாத்தான் அவன் இறப்பான். நீதிபதியாக கூட இருக்கலாம். யாரெல்லாம் தன் இனத்துக்காண்டி உண்மையாக இல்லாமல் தன் சுயலாபத்துக்காண்டி வாழ்கிறானோ அவன் இறக்கும் போது அவன் ஒரு சென்ட்டுக்கு கூட வந்து பிரயோசனம் இல்லாதவனாத்தான் அவன் இறப்பான். இதனால் நான் சொல்கிறேன், எதிரியானவன் வலை விரித்து எங்கட புனித நாட்களை வந்து குறிவச்சு அடித்து கொண்டிருக்கிறான். 2022 மாவீர வாரத்தில் இருந்து இப்போ வரையும் அதை தொடர்ந்து கொண்டு இருக்குது. 2023 ஃபுல்லாகவே வந்து எங்களோட புனித நாட்களை குறிவச்சு அதை வந்து குறிவச்சுத்தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இந்தியாவிலேருந்து இசைக்கலைஞர் செய்த அனைத்து நிகழ்ச்சியிலும் அந்த எங்களோட புனித நாட்களை குறிவச்சுத்தான் இருந்துச்சு. மாவீர நாளே தொடங்கினது கரும்புலி நாள், கருப்பு ஜூலை, முள்ளிவாய்க்கு நாள் அண்டு கடைசியாக திருவண்ணை இதில் பேருந்து மக்கள் கொஞ்சம் பிடிச்சு கொண்டார்கள். அதுக்கு எதிராக போராடும் போது வந்து அது வந்து பிற்படப்பட்டிருந்துச்சு. பேருந்து யாழ் ஹாஸ்பிட்டல் படுகொலை நாள் வந்து திருப்பி யாழ்ப்பாணத்தில் அந்த நிகழ்ச்சியை செய்து இதன்றிருந்தார்கள். அதே மாதிரி தான் எலெக்ஷன் 2024 இருந்து நீங்கள் எலெக்ஷன் இதில் பார்த்தீங்கள் என்றால் எப்படி நடந்திருந்தது. முள்ளிவாய்க்கால் நாளில் இதில் வந்து படிய பாருங்கள். முதலாவது எலெக்ஷன் ஜனாதிபதி எலெக்ஷன் 3 நாட்களில் வந்த வாரத்தில். அடுத்தது வந்து பார்லமெண்ட் எலெக்ஷன் கார்த்திகை மாதத்தில் எங்களோட மாவீர வாரத்தில். அடுத்தது வந்து உள்ளூராட்சி தேர்தல் முள்ளிவாய்க்கால் வாரத்தில். எதிரியானவன் எந்த நாட்களில் செய்யணுமென்று வடிவாக குறி வச்சு நிகழ்ச்சிகளை செய்கிறான். ஆனால் விழிப்பாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களோட தன்மானத்தையும் விற்று ஒரு பக்கத்தில் சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் கூட வந்து வாக்களித்து 8 சீட்டை கொடுத்துருக்குறோம். 8 9 அச்சினோட சேர்த்து 9 சீட்டை கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி வந்து எல்லா விடயங்களும் இப்போ வந்து இங்கே இதில் வந்து யார் போகிறீங்களா, டிக்கெட் வாங்கி போகிறீங்க. எங்களுக்காண்டி உயிர் நீத்த போராளிகள் அவர்கள கனவை நிறைவேற்றுறதுக்காண்டி நீங்கள் ஐக்கிய நாடு சபையில் திரள வேண்டிய நீங்கள் வந்து எவ்வளோ பேர் திரடுறீங்க? மாறாக வந்து இந்த கொன்சர்ட்டுக்கு 9,000 பேர், 5,000 பேர், 14,000 பேர் திரளுறீங்கள் என்றால் இளைஞர்கள், அதுவும் வந்து துடிப்பாக இருக்க வேண்டிய இளைஞர்கள் நீங்கள் இதில் போய் திரளுறீங்கள் என்றால் எப்படி எங்களுக்கான சுதந்திரத்தை நாங்கள் பெற முடியும்?
உங்களோட உங்களோட ரத்தத்தை நீங்கள் மதிக்காமல் எப்படி நீங்கள் கடந்து போக முடியும்? இதைத்தான் ஈரான் மக்கள் உங்களுக்கு கண் முன்னால் காட்டி கொண்டிருக்கிறார்கள். எப்படி 6000 பணமை தாங்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறார்கள்ன்றதை இங்கே பல பேர் ஆடும்போதும் அந்த நாட்டில் இங்கே அவர்களுக்கும் படிப்பிக்கிறார்கள். இப்போ இங்கே ட்ரம்ப் போர் நடத்த சொல்லி இங்கே போராட்டம் நடத்தினவர்கள் இப்போ அழுகிறார்கள். தங்களோட கசின்ஸ் அங்கே சாகரா இதன்றாரண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன் அழுகிறார்கள்? ஏனென்றால் அவர்களுக்கு தூர நோக்க பார்வை இல்லை. அவர்களுக்கு முக்கியமாக இருந்தது இந்த அரசாங்கம் போல ஒன்று பண்ண ஒழிய போர் நடந்தால் தங்களோட உறவுகளும் அங்கே சாவார்கள் என்ற புரிதல் அவர்களுக்கு இருக்கையில். இப்போ அவர்களோட கசின்ஸ் அம்மா அம்மம்மா அப்பம்மா எல்லாம் இறக்கும்போது இப்போ அழுகிறார்கள். தாங்கள் செய்தது பிள்ளையண்டு அதை வருந்துகிறார்கள். இப்படித்தான் எங்களுடைய இனம் இன்றைக்கு நீங்கள் செய்தபடி இந்த கான்சர்ட்டுகள் எதிரின வேலைக்குள்ளே போய் விழுந்து கொண்டு எதிரியானவன் எங்களோட புனித நாட்களை குறிவைச்சு அடிக்கிறான். எங்களோட ரத்தத்தை மதிக்காமல் நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்க. ஈரான்காரனுக்காவது பேர்சியனுக்காவது 6000 வருடங்கள் தான். ஈழத்தமிழர் எங்களுக்கு கடைசி 10,000 வருடங்கள் வரலாறு உண்டு. அப்படி ஒன்று இருக்கும்போது மாற்றம் ஒன்று தான் மாறாதது. அதில் எங்களோட இனம், அந்த இனத்தின் ரத்தம் அதை நீங்கள் பற்றி கொண்டு நீங்கள் பயணிச்சிங்கள் என்றால் என்ன மாற்றம் உலகத்தில் வந்தாலும் எங்களுடைய இனத்தை காட்டிக்கொண்டு நீங்கள் நின்றீங்கள் என்றால் ஒரு நாளைக்கு எங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை நிச்சயம் அமையும். எங்களுக்கான நிம்மதியான வாழ்க்கையும் எங்களுக்கான ஒரு சுதந்திர நாடும் மற்ற மக்கள் மாதிரி நாங்கள் நேர்மையாக நீதியாக நின்றோம் என்றால் எங்களுக்கான ஒரு நேர்மையான நல்ல வாழ்க்கை நிச்சயம் இந்த பூமி பந்தில் உண்டு. அதை விட்டுட்டு நீங்கள் அதை மறந்து போனீங்கள் என்றால் எங்களுடைய இனம் 10,000 ஆண்டுகளுக்கு மேலே காத்த எங்களோட முன்னோர்கள் அவர்களோட நாரியம் சரியில்லையண்டு 200 வருஷமான 200 வருஷத்துக்கு மேலே இந்த நாரியம் தான் பெருசாக நீங்கள் பயணிச்சிங்கள் என்றால் உங்களோட அறிவை ஒருக்க செக் பண்ணி பாருங்க. 10,000 வருஷமாக காத்த அந்த நாகரிகம் பெருசா, 200 வருஷம் கூட இல்லாத இந்த நாகரிகம் பெருசானதை ஒருக்க சிந்திச்சு பாருங்க. அப்போவே உங்களுக்கு விட தெரியும். அதோட ஒரு மனிதன் தண்ட இனத்தின் தன்மானத்தை காத்துல விட்டான் என்றால் அது எவ்வளோ பெரிய பாவம் என்றதை ஒருக்க சிந்திச்சு பாருங்க. நானும் பார்க்குறேன். யாரெல்லாம் எங்களோட புனித நாட்களில் கொண்டாட்டம் என்று யாரெல்லாம் செய்தார்களோ அவர்களோட நிலையெல்லாம் பரிதாபத்துக்குரிய நிலையாகத்தான் இருக்குது. யாரெல்லாம் கல்யாணம் May 17 இந்த அன்னபூதி பூதியம்மாண்ட நினைவு நாட்களில், திருவண்ண நாட்களில் இதில் கொண்டாட்டங்கள் செய்தார்களோ அவர்களோட நான் பெரும்பாலும் சுற்றி பார்க்கும்போது அந்த நாட்களில் செய்தவர்களோட வாழ்க்கை நாசமாக போயிருக்குது. விளங்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் இயற்கை உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுது. என்னோட இது நாடாளுமன்ற அரசாங்கத்தின் பொறுப்பாளர் கதைக்கும் போது அவர் சொன்னார், என்ன போன்றவர் கோடியில் ஒருத்தர்கள் என்று. அதே மாதிரித்தான் கதிரண்ண போன்றவர்கள் இறுதி வரை நின்று தளபதிகளாக இருந்து கொண்டு இறுதி வரை நின்று உயிர் தப்பி சித்திரவதை அனுபவிச்சு இப்போ ஐநாவால் சாட்சியமாக எல்லா தடைகளையும் உடைச்சு கொண்டு ஐநாவால் சாட்சியமாக நிற்கிறார்களே அவர்கள் எல்லாம் இயற்கை உங்களுக்கு சொல்கிற அதிசயங்கள். அதுலேயும் எங்கட மாவீரர் நாள் கார்த்திகை 27, அதே போல் அந்த 27 இறுதிக்கிழமை போராளிகள் 23 பெண்கள் 4 ஆண்களாக 27 பேர் இறுதிக்கிழமை என்ற சாட்சியங்களை ஐக்கிய நாடு சபையில் நிற்கிறார்கள் என்றால் இயற்கை உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுது. தன்மானத்தோட வாழுங்கள். எங்களோட முன்னோருக்கு மதிப்பளியுங்கள். அந்த மாவீரர்களின் தியாகங்களை மதிப்பளியுங்கள். தடம் புரளாதீர்கள். நேர் வழியில் பயணியுங்கள். தடம் புரளாதீங்கள். தடம் புரண்டால் நட்டம் எங்களுக்கு இல்லை, எங்களுக்குத்தான். ஆனால் குறிப்பாக உங்களுக்குத்தான் நட்டம் பெருசாக இருக்கும். இப்போ எதிரின வலையில் போய் விழுகிறது உங்களுக்கு ருசியாக இருக்கும். ஒரு நாள் கூத்து உங்களுக்கு ருசியாக இருக்கும். ஆனால் அந்த கூத்தின் பாவம் அதை அனுபவிக்க போகிறது நாங்கள் இல்லை, அனுபவிக்க போகிறது நீங்கள் தான். ஏண்டா புனிதர்கள தினங்களை மதிக்க தெரியாதவர்கள் தான் அந்த பாவத்தையும் அனுபவிப்பார். இந்த உலகத்தில் கர்மா ஒன்று இருக்குது, இயற்கையின நீதி ஒன்று இருக்குது. அந்த இயற்கையின நீதி நீங்கள் தடம் புரண்டு போனீங்கள் என்றால் உங்களை கட்டாயம் தண்டிக்கும். அதை மனதில் ஏற்றி கொள்ளுங்கள். இதில் நாங்கள் இதை கடந்து போகலாம். நர்ஸாக பயணிக்கிற நாங்கள் இதை கடந்து போகலாம். ஆனால் நாங்கள் அந்த மற்றவர்களுக்காண்டி நாங்கள் வாழ்கிற நாங்கள்
எங்களோட இனம் எங்களோட கண் முன்னால் வந்து இதன் அழியும் போது வந்து எங்களால் கடந்து போக முடியாதபடியத்தான் உங்களுக்கான இந்த காணொலியையும் வந்து நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம். கருத்தரங்கும் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட கருத்தரங்கையும் வந்து தயவு செய்து கேளுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். உங்களோட பிள்ளைகளுக்கு இதை கடத்துங்கள். வரலாறு நீங்கள் சொல்லிக் கொடுக்கையில் நாங்கள் இங்கே வளர்ந்து நாங்களாவது சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்கிறோம். அதே மாதிரி தேசத்தில் நிழலாக வாழ்ந்த கதிரண்ணா போன்ற போராளிகளும் வந்து எங்கள் கருத்தரங்கம் கூட வந்து 70வது கருத்தரங்கம் வந்து நாங்கள் நடத்தியிருக்கிறோம். உங்களுக்கு எங்களோட வரலாற்றை வந்து சொல்லித்தருகிறார்கள். வரலாறை வந்து மதித்து வரலாற்றோட நீங்கள் பயணிச்சிங்களை தான் நீங்கள் ஒரு மனிதராக வாழ முடியும். வரலாற்ற மனிதன் வந்து பாதி மனிதன் கூட இல்லை, 10% அவன் மனிதன் இல்லையா, மனிதன் பூர்ணமிட்ட மனிதன் தான் அவன் வாழ்வான் என்றதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.